தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட நம்ம ஒரு மிஷினரியை பற்றி பார்க்க போகிறோம். சுவிசேஷத்திற்காக உயிரை கொடுத்த அந்த மிஷினரி ஒரு இளைஞர். இயேசுவின் அன்பை சொல்வதற்காக உயிரையே தியாகம் செய்தார். அவர் இறந்த பிறகும் அவரது கதை ஆயிரக்கணக்கான மக்களிடம் கிறிஸ்துவத்தை பற்றி கொண்டு போய் சேர்த்துருக்குது, வழிநடத்திருக்கு. அந்த மிஷினரி யாருன்னா அவர் தான் ஜிம் எலியட். 1927ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தார் ஜிம் எலியட். சின்ன வயசுலேருந்தே வேதாகமத்தில் அதிகமாக நேசித்தார். இளம் வயதில் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்காத மக்களிடம் கொண்டு போய் ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானித்திருந்தார். அவர் கூறிய ஒரு புகழ்பெற்ற வார்த்தை, நித்தியத்தை பெறுவதற்காக அழிந்து போகும் ஒன்றை கொடுப்பவன் முட்டாள் அல்ல. ஜிம் எலியட் தனது நண்பர்களுடன் அமெரிக்காவில் ஈக்குவடார் என்ற நாட்டுக்கு போகிறாரு. அவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே வெளி உலகத்துடன் தொடர்பில்லாத ஒரு சில பழங்குடி மக்கள் கூட்டம் அங்கே இருக்குது. அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். பல மாதங்கள் அவர் மீது அன்பு காட்டி நட்பு ஏற்படுத்த முயன்றார். 1956ஆம் ஆண்டு ஜிம் எலியட் மற்றும் அவர் நண்பர்கள் அந்த பழங்குடி மக்களை போய் நேரில் சந்திக்க போனாங்க. ஆனால் அந்த இடத்துல எதிர்பார்த்தபுரமாக அவங்க எல்லாத்தையுமே கொண்டு போடுறாங்க அந்த பழங்குடி மக்கள். இந்த செய்தி உலகம் முழுக்கும் போனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. பலர் கேட்டிருக்காங்க, இவ்வளோ பெரிய தியாகம் ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனாலும் கதை அங்கேயே முடியலை. ஜிம்மின் மனைவி அவங்க எலிசபெத் எலியட், அவங்க கொன்ற அதே மக்கள்கிட்ட அந்த பழங்குடி மக்கள் தான் போகிறாங்க. அவங்களுடன் வாழ்ந்து அவங்களுடன் இயேசுவின் அன்பை சொல்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. காலப்போக்கில் அந்த பழங்குடி மக்களில் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு காலத்தில் மிஷினரிகளை கொன்றவர்கள் பின்னர் இயேசுவின் சீசர்களாக மாறுகிறார்கள். ஜிம் எலியட் வாழ்ந்த காலம் குறுகிய காலம்தான் வாழ்ந்தார். ஆனால் அவரது வாழ்க்கை உலகம் முழுவதும் எண்ணற்ற மிஷினரிகளை ஊக்கப்படுத்தியது. தேவனுக்காக வாழும் வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. இன்று நாமும் தேவன் கொடுத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வாழ தயாராக இருப்போம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.